தமிழ்நாடு முழுக்க நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வீரத்தையும் பறைசாற்றக்கூடிய வகையில் 6 மாதங்களுக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி சிறப்பாக ஜல்லிக்கட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஒரு நாளைக்கு 2 ஜல்லிக்கட்டுகள் 3 ஜல்லிக்கட்டுகள் என ஜல்லிக்கட்டு களை கட்டக்கூடிய மாவட்டம், அதிகமாக நடக்கூடிய மாவட்டம் புதுக்கோட்டை. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது, நான் மட்டுமல்ல, கட்சிகளை தாண்டி, ஜாதிகளை தாண்டி, மதத்தை தாண்டி ஜல்லிக்கட்டு ஒரு பாரம்பரியமான திருவிழா. இந்த திருவிழாவில் ஆன்லைன் நிச்சயமா முற்றிலுமாக விழா கமிட்டியாளர்களை வேதனை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். கிராம கமிட்டி எந்த காளைகளை விரும்புகிறார்களோ, எந்த ஊரினுடைய காளைகளை விரும்புகிறார்களோ, அந்த விருந்தோம்பல் முறை முழுமையாக இதிலே தவிர்க்கப்படுகிறது. அதனால விருந்தோம்பலை ரத்து செய்யக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் தேவையில்லை. அதனால நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறோம். விரைவில் இதற்கு தீர்வு காணாவிட்டால் நானே முன்னின்று என்னுடைய தலைமையில இந்த ஆன்லைனை ரத்து செய்யக்கூடிய வகையில 1000 ஜல்லிக்கட்டு காளைகளோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை அங்கே சூழ்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழல் வரும் என்ற கருத்தை நான் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உடனடியாக மாவட்ட நிர்வாகம், அரசு, கால்நடைத்துறை இந்த ஆன்லைனை ரத்து செய்யணும். விழாவை நடத்தக்கூடிய விழா கமிட்டிக்கு தான் அந்த டோக்கன் வழங்கக்கூடிய அந்த உரிமை, இந்த ரைட்ஸ். நீங்க கல்யாணம் நடத்துறீங்க, யாருக்கு பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ கல்யாணத்தை நம்ம நடத்துறப்ப எல்லாம் பந்தல் போட்டு கல்யாணம் பண்ணி நடத்துறப்ப யார் யார் கல்யாணத்துக்கு வரணுன்றத ஆன்லைன்ல பதிவு செய்யணும்னா எப்படி இருக்கும்? அதே வழியை போல்தான் இந்த ஜல்லிக்கட்டு உரிமையாளர்கள் அந்த வழியை உணர்றாங்க. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கண்டிப்பாருப்பாங்க, ஜல்லிக்கட்டை நடத்திப்பார் அப்படின்றத ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால விரைவில் இந்த ஆன்லைனுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த மாவட்டத்தில் நானே முன்னின்று நடத்துவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.